பேக் டு கலி கிரிக்கெட்டர். இன்னைக்கு தாங்க ஐபிஎல்ல ஒரு பிக் மேட்ச். ஆமாங்க, எம்ஐ வர்சஸ் டிசி. யார் பிளே ஆஃப்குள்ளே போகிறாங்க? மொதல் 3 பிளேஸில் ஜிடி, ஆர்சிபி, பஞ்சாப் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. பட் அந்த 4th பிளேஸுக்கு யார் அடிச்சுக்க போகிறாங்கன்னு தான் இருக்குது. இன்னைக்கு மும்பை ஜெயிச்சாங்கன்னா மும்பை பிளே ஆஃப்குள்ளே போவாங்க. டெல்லி ஜெயிச்சாங்கன்னா அடுத்த மேட்ச் மும்பை தோக்கணும், இல்லை அடுத்த மேட்ச் டெல்லி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு டெல்லிக்கு கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்குங்க. அதுவும் மும்பை வான்கேடே நடக்குது. மும்பைக்கு தான் என்ன பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் அதிகம்னு சொல்லுவேன். ஏன்னா ஹோம் கிரவுண்டு ஒன்று, அவங்களுக்கு ப்ரெஷர் கிடையாதுங்க. இந்த மேட்ச் நம்ம தோத்துட்டாலும் அடுத்த மேட்ச் டெல்லி தோத்தா நம்ம ஈஸியாக உள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு கம்ஃபர்டபுளில் இருக்காங்க. பட் அவங்களுக்கு ரிக்கில்டனாக இருக்கட்டும், போஷா இருக்கட்டும், அப்புறம் இன்னொரு ஃபாரின் பிளேயர் யார், ரிக்கில்டன், வில் ஜாக்ஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு பார்த்து அசலங்கா இந்த 2 பேர் வந்திருக்காங்க. பட் இந்தியன்ஸ், மும்பை இந்தியன்ஸ் வந்து அவங்க இந்தியன் கோரை தான் வச்சு பில்டப் பண்ணுவாங்க. ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும், திலக் வர்மாவாக இருக்கட்டும், ஹார்திக் பாண்டியாவாக இருக்கட்டும், சூரியகுமார் யாதவாக இருக்கட்டும், பும்ராவாக இருக்கட்டும் சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்ட்ரென்த்தே இந்தியன் பிளேயர்ஸ் தான். அதனால் அவங்களுக்கு பெருசாக பாதிப்படையலை. பட் டிசியை பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க்கு ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. குல்தீப் யாதவ் கடந்த 4-5 மேட்சாக விக்கெட் எடுக்கலைங்க. அக்ஷர் பட்டேல் ஒரு ஆள் பேட்டிங் பவுலிங் ஆடி கொடுக்குறாரு. பட் விக்கெட் டேக்க பவுலரான குல்தீப் யாதவும் விப்ராஜும் பெருசாக ஜொலிக்கலை. மிச்சில் ஸ்டார்க் இல்லாதது மொமெண்டம் கொஞ்சம் டவுன் ஆகுதுங்க டிசிக்கு. சமீராவும் முஸ்தபிர் ரஹ்மான் இருக்காங்க. முஸ்தபிர் ரஹ்மான் அந்தளவு நல்லா போடுவார். பட் போன தடவை நட்ராஜன்ட்ட வந்து பவர் பிளேயில் கொடுத்து ஸ்பெல்ல ஆரம்பித்தாங்க. அந்த தப்பை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனலி கேஎல் ராகுல ஃபுல்லாக நாங்கள் ஓப்பனிங் தான் ஆடுவோம்னு சொல்லி டிசி மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அது ஒரு குட் நியூஸ் ஃபார் டிசி. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் ராகுலை வச்சுக்கிட்டு போட்டு குழப்பி எடுத்துக்கிட்டாங்க. ஃபேப் ஃபார்முக்கு வரல, பூரல் அங்கங்கே படுது. அப்புறம் ஸ்டெப்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா விளாண்டு கொடுக்குறாரு. அப்புறம் வேற என்னங்க, அக்சர் வந்து ஆடி கொடுக்குறாரு. அவங்களாம் பேட்டிங் அவ்வளோ மேனேஜ் பண்ணிடுறாங்க. பட் பவுலிங்கில் என்ன மிஸ் ஆகுதுன்னா மிச்சில் ஸ்டார்க்கோட ஃபேஸும் குல்தீப் யாதவ் விக்கெட் எடுத்து கொடுப்பார்ல அதுவும் மிஸ் ஆகுதுங்க. அக்ஷர் பட்டேல் நல்லா போட்டு எப்பவும் போல எக்கனாமிக்கெல்லாம் போகிறாரு. பட் விக்கெட் டேக்க பவுலர்ஸ் இல்லைங்க. மோஹித் சர்மா நம்பி எடுத்தாங்க. அவருக்கு இந்த ஐபிஎல் அந்தளவு பெருசாக போகலை. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா நட்ராஜன், சமீரா, முஸ்தபிர் ரஹ்மான், குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், விப்ராஜ் 6 பவுலர்ஸ் இருக்காங்க. பட் யாராலையும் விக்கெட் எடுக்க முடியலங்க. போனவன் ஜிடிலே விக்கெட் எடுக்க முடியலையே. அதனால தான் டிசி தோற்பாங்கன்னு எனக்கு தோணுது. மும்பை வந்து அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் கரெக்டாக இருக்காங்க. நான் மும்பை ஜெயிப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறேன். நீங்கள் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஐபிஎல் பார்க்கலாம் ஃபேஷன் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ப்ரிவியூவில் பார்ப்போம் யார் ஜெயிச்சாங்க. தேங்க்யூ காய்ஸ்.